ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 7, அதாவது அளவியல்ங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருக்கேன். இப்போ 4th கொஷின்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 7.23. இது வந்து செப்டம்பர் 2021லையும் ஏப்ரல் 2024 2 வருஷத்து பப்ளிக் எக்ஸாம் கொஷினில் இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்மு. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இடைக்கண்டம்னா ஃப்ரஸ்ட்ரம், ஒரு பக்கெட் ஷேப் மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கு அடிப்புறம் ஆரம் இருக்கும், மேற்புற ஆரமும் இருக்கும். அடிப்புற ஆரத்தை ஸ்மால் ஆர்னும் மேற்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும், உயரத்தை ஹெச்னு எடுத்துக்கணும். ஸோ கிவன் டீட்டெயிலை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ தீர்வில் பாருங்கள், இது வந்து உயரம் இல்லையா? ஸோ உயரத்தை என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ உயரம் ஹெச் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது வந்து 28 சென்டிமீட்டருங்கிறது வந்து மேற்புற ஆரம். மேற்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுக்கணும். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். அதே மாதிரி வந்து அடிப்புற ஆரம் அல்லது கீழ்ப்புற ஆரம்னு எடுத்துக்கலாம். இந்த கீழ்ப்புற ஆரம் என்னென்னா ஸ்மால் ஆர். அது எவ்வளோ சென்டிமீட்டர்னா 7 சென்டிமீட்டர். இதுதான் கிவன் டீட்டெயில். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். இடைக்கண்டத்தின் கன அளவு ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னென்னா 1/3 πh இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். கன அளவுங்கிறதுனால கன அலகுகள்னு போடணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 45 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னால் 28 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் அப்படின்னா 28 இன்ட்டு 7 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னால் 7ஓட ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த இதில் என்ன பண்ணலான்னா இந்த 3ஐயும் 45ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். 15 வந்துடும். ஸோ என்ன எழுதிக்கலாம், 22/7 இன்ட்டு 15 இன்ட்டு 28ஓட ஸ்கொயர். 28ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 784 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 7s are 56, ரிமைண்டர் 5, 7 2s are 14, 14 + 5 19 ப்ளஸ் 7ஓட ஸ்கொயர் 49 எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 15 இன்ட்டு இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? ப்ளஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1029 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆல் இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 7 is 7, ரிமைண்டர் 3 32னா 4 7s are 28, ரிமைண்டர் 4 49னா 7 7s are 49. ஸோ இந்த மூணையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் 4. ஸோ என்ன ஆன்சர் 48,510 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். பயிற்சி 7.2 செகண்ட் சம்மாக இருக்கும் இந்த சம்மை. இது வந்து செப்டம்பர் 2020 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. இந்த மாதிரி ஒரு உருளை வடிவத்தில் கண்ணாடி குவளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 9 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து தண்ணி இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம் 5 சென்டிமீட்டரும் உயரம் 4 சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன உலோக உருளையை மறுபடியும் உள்ளே போடுறாங்க. அப்படி உள்ள தண்ணியில் ஃபுல்லாக முழுகிற மாதிரி உள்ளே போடும்போது தண்ணியோட ஹைட் வந்து மேலே வரும் இல்லையா? அது எவ்வளோ தூரம் மேலே வருது அப்படிங்கிற அந்த நீரோட உயர்வு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி குவளை ஒன்று இருக்குது, நம்ம உள்ளே போடக்கூடிய சிறிய உலோக உருளை ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம இங்கே ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி குவளை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறிய உலோக உருளை. ரெண்டுமே உருளை வடிவம் தான். ரெண்டுக்குமே ஆரம் உயரம் ரெண்டும் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டையும் நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். இந்த கண்ணாடி குவளையோட ஆரம் மற்றும் உயரத்தை கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். சிறிய உலோக உருளையோட ஆரம் மற்றும் உயரத்தை ஸ்மால் ஆர் ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கலாம். கண்ணாடி குவளைக்கு இந்த உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம வந்து உயரமாக எடுக்கக்கூடாது. எவ்வளோ நீரின் உயர்வு ஏற்படுதோ அதுதான் நம்ம உயரமாக எடுத்துக்கணும். விட்டம் 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணாடி குவளைக்கு விட்டம் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர். இதுலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதை நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஆறு விட்டத்தில் பாதி தான் ஆரம். ஸோ ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர். இதில் ஏற்படக்கூடிய நீரின் உயர்வு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீரின் உயர்வை தான் இந்த இடத்துல நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்னா ஹெச்சாக எடுத்துக்கணும்.
ஏன் அப்படின்னா நம்ம உள்ளே போடக்கூடிய உலோக உருளை எவ்வளோ அளவுக்கு வந்து கன அளவோடு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உயரும். சின்ன உலோக உருளை போட்டோம்னா கொஞ்சமாக உயரும், இன்னும் கொஞ்சம் அதிகம் பெரிய உலோக உருளை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும். ஸோ நம்ம போடக்கூடிய உலோக உருளையை பொறுத்து தான் இந்த உயர்வு ஏற்பட போகுது. ஸோ அதை வந்து நம்ம ஹெச்னு எடுத்துக்கிறோம். சிறிய உலோக உருளைக்கு பாருங்களேன், ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்மாலார்னு எடுத்துக்கலாம். ஆரம் 5 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் ஹெச் எவ்வளோன்னா 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம போடக்கூடிய சிறிய உலோக உருளையோட கன அளவு இதில் ஏற்படக்கூடிய நீரின் உயர்வு, அந்த எவ்வளோ நீர் உயர்ந்ததோ அந்த கன அளவுக்கு சமமாக இருக்கும். நம்ம போடக்கூடிய உலோக உருளை பொறுத்து தான் நீரோட உயரம் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது ரெண்டு சமமாக இருக்கும்னா கண்ணாடி குவளையில் உயரும் நீரின் கன அளவு மட்டும்தான், மொத்த நீரோட கன அளவுக்கு சமமாக இருக்காது. எவ்வளோ தூரம் உயருதோ அந்த நீரின் கன அளவு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா சிறிய உலோக உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். சிறிய உலோக உருளையின் கன அளவு. ஸோ ரெண்டு பக்கம் ஃபார்முலா எழுதலாம். இங்கே கண்ணாடி குவளை இதுவும் வந்து உருளை தான், இதுவும் உருளை தான். ஸோ ரெண்டு பக்கமே வந்து உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா தான் எழுத போகிறோம். ஆனால் இங்கே கேபிட்டல் லெட்டர் எழுதியிருக்கிறோம், இங்கே ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். இதில் என்னென்ன மதிப்புகள் தெரியுமோ அதை எல்லாம் பிரதியிடுங்க. பிரதியிடும்போது பையை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், அதனால் பையனே வச்சுக்கலாம். கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்னென்னா 10, ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம் எழுதியிருக்கிறேன், இன்டூ ஹெச் ஈக்குவல் டு, இங்கேயும் பையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்மால் ஆர் என்ன 5ங்கிறதுனால 5 இன்ட்டு 5 இன்ட்டு ஹெச் என்ன 4. உங்களுக்கு ஹெச் தான் வேணும். ஸோ ஹெச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த 3 டேர்மை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா வகுத்தில் வந்துடும். ஸோ பை இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 பை இங்கே இருக்கக்கூடிய பை இங்கே கீழே வந்துடும், 10 இன்ட்டு 10ங்கிறது இங்கே கீழே வந்துடும். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிரும். 5 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 2, மறுபடியும் 5 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 2 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2, 2 கேன்சல் ஆயிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்னென்னா 1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்போ அந்த நீர் ஏற்படக்கூடிய நீரின் உயர்வு இருக்கு இல்லையா, எவ்வளோ நீரின் உயர்வு ஏற்படும் அப்படின்னா ஒரே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் வந்து உயரும் நம்ம இந்த உலோக உருளையை போட்டதுனால. அதே மாதிரி அடுத்தது இந்த 6th சம் பார்க்கலாம். இது வந்து பயிற்சி 7.2ல் 10வது சம்மாக இருக்கும். இது வந்து மே 2022 பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்போட இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் வந்து திறந்த நிலையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இடைக்கண்ட வடிவம் அப்படின்னாலே ஒரு பக்கெட் மாதிரியான ஒரு ஷேப்பு. அதனுடைய உயரம் 16 சென்டிமீட்டர், அதனுடைய மேல் பகுதி வந்து ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய கீழ்ப்புற ஆரம் ஸ்மால் ஆர் வந்து 8 சென்டிமீட்டர், மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாக பால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் 1 லிட்டர் பாலோட விலை ₹40னா மொத்த அதில் நிரப்பக்கூடிய மொத்த பாலோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயில் எழுதிக்கலாம். தீர்வில் ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயில் என்னென்னா உயரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உயரம் ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 16 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்ப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழ்ப்புற ஆரத்தை என்ன எடுக்கணும்னா ஸ்மால் ஆர்னு எடுக்கணும். கீழ்ப்புற ஆரம் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம். மேற்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ கிவன் டீட்டெயில் எழுதிட்டோம். இப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கொள்கலனோட கன அளவு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பால் ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கொள்கலனின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். கொள்கலன் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா இடைக்கண்ட வடிவத்தில் இருக்கிறதுனால இடைக்கண்டத்தின் கன அளவுக்குரிய ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னென்னா 1/3 πh இன்ட்டு r² ப்ளஸ் RR ப்ளஸ் ஸ்மால் r² கன அலகுகள். இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 16 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா கேபிட்டல் ஆர் என்ன 20. ஸோ 20 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர்னா 20 இன்ட்டு 8 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16 இன்ட்டு 20ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னா 400. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 160 ப்ளஸ் 8ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னா 64. இப்போ 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 16 இன்ட்டு இது எல்லாத்தையும்
ஸோ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 73,216/7 வருது. இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7க்குள்ளே 177, 3க்குள்ளே 7 வராதுங்கிறதுனால 0 போட்டுக்கலாம். 32க்குள்ளே எத்தனை 7 இருக்குன்னா 4 7s are 28, ரிமைண்டர் 4 வரும். 441 அப்படின்னா 5 7s are 35, ரிமைண்டர் 66னா 9 7s are 63, ரிமைண்டர் 3னா 4 7s are 28, ரிமைண்டர் 2னா 20 வரும். 20க்குள்ளே 2 7s are 14 வரும். ஸோ 10,459.42 சென்டிமீட்டர் க்யூப்னு வருது. நம்ம இது வந்து லிட்டரில் தான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபாய்னு. அதனால் வந்து இது லிட்டராக மாற்றணும். சென்டிமீட்டர் க்யூபை எப்படி லிட்டராக மாற்றணும்னா 1000 சென்டிமீட்டர் க்யூப் சேர்ந்தால் 1 லிட்டர். அதனால இதை லிட்டராக மாற்றணும்னா இதை வந்து 1000ஆல் வகுக்கணும். ஸோ 10,459.42 நீங்கள் 1000ஆல் வகுக்கும்போது 1000ல் 3 ஜீரோ இருக்கிறதுனால இந்த புள்ளி 3 டிஜிட் முன்னாடி வரும். அப்போ இது என்னன்னு வந்துடும், 10.45942ன்னு வரும். நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ டிஜிட்ஸ் வேண்டியது இல்லை இல்லையா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ 10.459 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய கொள்ளளவு. அந்த கொள்கலனில் வந்து எவ்வளோ லிட்டர் பால் இருக்கும் அப்படின்னா 10.459 லிட்டர் அளவுக்கு பால் இருக்கும். இதில் 1 லிட்டர் பாலின் விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 40. இப்போ நம்மளுக்கு மொத்தமாக இந்த 10 லிட்டருக்கு சேர்த்து எவ்வளோன்னு வருதுன்னு நம்ம தெரியணும் இல்லையா? ஸோ பாலின் மொத்த விலை, பாலின் மொத்த விலைன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்ச அந்த கன அளவு இருக்குது இல்லையா, கொள்ளளவு இருக்குது இல்லையா, அதையும் இந்த ரூபாயும் நம்ம பெருக்கணும். இன்ட்டு 40 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 40ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 04 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ விடை என்னென்னா 418 rupees 36 paise. இதுதான் இதோட ஆன்சர்.